Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இளைஞர்களை மேம்படுத்தும் ராஜீவ் காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் பொறுப்பிற்கு RSS அமைப்பைச் சேர்ந்த நபரை நியமிக்க மத்திய பாஜக அரசு துடிப்பதாக திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி வணக்கம். திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் இளைஞர்களை மேம்படுத்தும் ராஜீவ் காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் பொறுப்பிற்கு RSS காரரை நியமிக்க துடிக்கும் பாஜக அரசை கண்டிக்கிறோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புத்தூரில் இயங்கக்கூடிய ராஜீவ் காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் இந்த இந்திய அரசினுடைய திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர், இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நாடாளுமன்ற அந்த சட்டத்தின்படி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் இளைஞர் மேம்பாட்டின் பல்வேறு பரிமாணங்களை உள்ளடக்கிய முதுகலை கல்வி திட்டங்களை வழங்குதல், இளைஞர் மேம்பாட்டிற்கு முக்கிய துறைகளில் முதன்மையான ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்புக்கு RSS மனநிலையில் இருக்கக்கூடிய RSS காரர் ஒருவரை இயக்குநராக நியமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மறைமுகமாக இந்த நிறுவனத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சியில் விதிமுறைகளுக்கு புறம்பாக RSS இறங்கி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சர்வாதிகார அரசியலுக்கு முட்டுக்கட்டையிட இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் ஆற்றல் உருவற்று பாசிசத்தை தோல் ஆக்க ஏறநடை போட்டு வருவதாக இந்த கண்டன அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி வேலைவாய்ப்புக்காக அறிவிப்பை வெளியிட்ட 6 மாதத்திற்குள்ளாக நடத்தி முடிக்கப்பட வேண்டிய நேர்காணல் நடைமுறைகளை பின்பற்றாமல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுகின்ற செயலாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த நேர்காணல் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு RSS சித்தாந்த நபர்களை இயக்குநர் பதவியில் அமர வைப்பதில் காட்டும் அவசரத்தை நிறுத்திக் கொண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நிறைவுற்ற பிறகு நேர்மையான முறையிலும் வெளிப்படை தன்மையுடனும் புதிய அறிவிப்பினை வெளியிட்டு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுடன் புதிய விண்ணப்பித்தவர்களுக்கும் அந்த மனுக்களை பெற்று பரிசீலித்து நடத்த வேண்டும் என திமுக மாணவரணி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.